RSS கோட்ட தலைவர் ஆஷாங் பழனிசாமி அவர்களையும், சூரிய பாரதியினுடைய மாநில துணைத் தலைவர் எக்ஸலன் ராமசாமிஜி அவர்களையும், பல்லடம் RSS தலைவர் எஸ் செந்தில்குமார்ஜி அவர்களையும், குமரன் டிம்பர்ஸ் உரிமையாளர் ஈஸ்வரன்ஜி அவர்களையும், RLM மீட்டிங் உரிமையாளர் ராமமூர்த்தி ஜி அவர்களையும், RGR டாக்டர் பாபுஜி அவர்களையும், தமிழக முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டி ஜி அவர்களையும், திரு கார்த்திஜி அவர்களையும் மற்றும் இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் JS கிஷோர்குமார்ஜி அவர்களையும், மாநில செயலாளர் VS செந்தில்குமார்ஜி அவர்களையும், மாநில செயலாளர் N சேவன்ஜி அவர்களையும் மற்றும் இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய கோட்ட மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்களையும், சங்க பரிவார இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களையும், இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை இந்து சங்கங்களையும் வருவ என இந்து மொழி சார்பில் வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக இந்து மொழி பேரியக்கத்தினுடைய மாநில செயலாளர் VS செந்தில்குமார்ஜி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். மேடையில் இருக்கின்ற அத்தனை பெரியவர்களையும், திருப்பூருக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்ற மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களையும், இருக்கின்ற பெரியவர்களையும் வணங்கி, நேரம் குறைவா இருக்குது, அதனால சுருக்கமாக கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆண்டு நாம் விநாயகர் சதுர்த்தி நடத்துகின்ற தலைப்பு மைய கரு நம்முடைய பாரத தேசத்தினுடைய தமிழகத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய ஆலயங்கள், இந்து கோவில்கள். இந்த இந்து கோவில்களுக்கு விடுதலை வேண்டி இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய 1947 ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் அடைந்துவிட்டது. ஆனால் குடும்பவாதிகள் நம்முடைய தலைமை தாங்குகின்றார். பெரியவர்களே, சகோதரர்களே, விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்டாலின் வாழ்த்து சொன்னாரா? தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னாரா? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல, கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொன்னாரா? பக்ரீத்துக்கு, விநாயகர் சதுர்த்திக்கு இல்ல, விநாயகர் சதுர்த்திக்கு என்ன அநியாயம் பாருங்க. உலகத்தில் இந்தியா